ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி ஃப்ரைடே காலையிலேயே பூஜையை முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ஐஸ்வர்யா பஞ்சகவ்ய தீபம் தான் ஏற்றினேன். அந்த வீடியோ தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்றே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் அதுக்கப்புறமா வெளியில் எல்லாமே க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கோலம் போட்டு ரெடியாக வச்சுப்பேன். அப்போ தான் எனக்கு காலையிலே ஏஞ்சி பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. ஆனால் வாசப்படியில் எப்போவுமே கோலம் போட்டுக்க மாட்டேன். ஏன்னா லக்கியும் கலீச் பண்ணிவிடும். அதே மாதிரி அது என்னமோ ஒரு நாள் முன்னாடியே வாசப்படியும் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போடுறது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் காலையில் ஏஞ்சி தான் வாசப்படிக்கிட்டே கோலம் போடுவேன். கோலம் போடுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகின்னு இருக்குன்னு நினச்சி நான் கோலம் போட்டுன்னு இருந்தேன். பார்த்தா எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கு தான் பூஜை எல்லாம் ஆன பிறகு உங்களோட ஷேர் பண்ணின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து தான் விளக்கு ஏற்றின்னு வரணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் வெளியில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விளக்குமே ஏற்றிட்டேன். வெளில எல்லாமே விளக்கு ஏற்றிட்ட பிறகு அதுக்கப்புறமா பூஜை ரூம் பாருங்கள். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நேற்றே பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கி விளக்கில் திரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். நேற்று எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு சாயங்காலமாக பாபாக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேன். அதை தான் பார்த்துன்னு இருக்கீங்க. இப்போது கிச்சன் போனால் நைட்டே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். காலையில் ஒரு ஈர துணியில் ஃபுல்லாக ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கேயுமே கோலம் போட்டுப்பேன். அரிசி மாவால் தான் கோலம் போடுவேன். அதனால் எல்லாமே ஒரு வாட்டி தொடச்சிட்டு இப்படி அதுக்கப்புறமா நான் கோலம் போட்டுப்பேன். நைட்டே இப்படி க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால காலையிலே ஏஞ்சி வரும்போது நம்ம ரிலாக்ஸாக வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே பூ போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிச்சனில் போய் கோலம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கணும். சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஃபுல்லாக பூ இருக்கணும். அப்போ தான் பூஜை ரூமில் பூஜை பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்கும். அதனால எப்போவுமே எனக்கு கிடைக்கிற பூ அதுக்கப்புறமா நம்ம கார்டனில் இருக்கிற பூ எல்லாமே பறிச்சுன்னு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி மல்லிப்பூ, சாமந்தி, ரோஸ் வச்சு தான் அலங்காரம் பண்ணேன். இப்படி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் புளியார் அபிஷேகமே ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையிலேயே இப்படி நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு அந்த டேவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்கும் மேலே அந்த டே ஃபுல்லாகவே டிவைனாக ஃபீல் ஆகும். எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஆனால் அது எங்கேருந்து எனர்ஜி வரும்னே தெரியாது. அன்றைக்கி டே ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிப்போம். அதை விட அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வீடே அவ்வளோ ஒரு டிவோஷ்னலாக இருக்கும். எல்லோரும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைனா நம்ம டெய்லி என்னதான் பூஜை பண்ணி விளக்கு ஏற்றி எல்லாம் பண்ணாலும் அந்த வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டில் நல்ல ஒரு டிவோஷ்னல் ஃபீல்ன்றது அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். அபிஷேகத்துக்கு இன்றைக்கி நான் பால் அதுக்கப்புறமா குங்குமம் விபூதி தான் வச்சு நான் அபிஷேகம் பண்ணேன். அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு துடைக்கிறதுக்காகவே தனியாக துணி வச்சுருக்கேன். அந்த துணியில் க்ளீனாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்க போகிறேன். நான் புளியார் அபிஷேகம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, அமாவாசை, கிருத்திகை, சங்கட சதுர்த்தி இந்த மாதிரி நாள் எல்லாமே கூட ஃபஸ்ட்டு பூஜைன்னா புளியார் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஆரம்பிப்பேன். இப்போ அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு சாமியும் க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் தான் வச்சுன்னு இருக்கேன். சந்தனம் குங்குமம் வைக்கும் போதும் சரி, அது ஃபோட்டோக்கு வைக்கிறதா இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி விக்கிரகத்துக்கு வைக்கிறதா இருந்தாலும் கீழே இருந்து மேலே வைக்கிற மாதிரி தான் நம்ம வைக்கணும். மேலே இருந்து கீழே வைக்கக்கூடாது. எப்போவுமே கீழே இருந்து தான் மேலே போகணும். சாமிக்கு சந்தனம் எல்லாமே வச்சுட்ட பிறகு பாருங்கள், அப்படியே சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டாலே நமக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இப்போ சாமிக்கு மல்லிப்பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு கேசரி பாத் செய்யலான்ட்டு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா தை வள்ளி இல்லையா, அதுவும் இது 3வது வெள்ளியான்றதுனால ஸ்வீட் வச்சு நம்ம சாமி கும்பிடலான்றதுக்காக நான் இன்றைக்கி கேசரி பாத் தான் செஞ்சுன்னு இருக்கேன். நான் எப்போவுமே கேசரி பாத்துக்கு கலர் போட மாட்டேன். இப்படி பிளெயினாக தான் செய்வேன். என்னோடய மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்பேன். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக தண்ணியில் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா ரவை போட்டு நல்லா ரவை குக் ஆகணும். நல்லா வெந்து வந்த பிறகு அப்போது நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துப்பேன். சைடில் நான் முந்திரியும் வறுத்து வச்சுட்டு இருக்கேன். முந்திரியும் சேர்த்து சர்க்கரையும் சேர்த்துட்டு கை விடாமல் கலரி விடணும். ஏன்னா நம்ம கை விட்டோம்னா உருண்டை கட்டிக்கும். எப்போவுமே நம்ம ரவை சேர்க்கும் போது கை விடாமல் கலரணும். அதே மாதிரி நீங்கள் தண்ணியில் டைரெக்டாக ரவை சேர்த்திங்கன்னா அப்போவும் அவ்வளோதான் கட்டின மாதிரி ஆகிடும்.
தண்ணியில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ரெடியாக இருக்குது. எப்போவுமே கேசரி பாத் வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கணும். இல்லாட்டி நம்ம இப்போவே வந்து கட்டியாக செஞ்சுருந்தோன்னா ஆற ஆற இன்னுமே கட்டியாகிடும். அதனால இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் செஞ்சிங்கன்னா ஆறின பிறகும் இதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி, அதுக்கப்புறமா 1.5 கிளாஸ் சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம செஞ்சோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நெய்வேத்தியம் வைக்கும்போது நம்ம எவ்வளோ நெய் போட்டு செஞ்சுருந்தாலும் மேலே ஒரு துளி நெய் போட்டு வச்சா அதில் எந்த ஒரு தோஷமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு பிரசாதம் வச்சாலும் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் நெய் போட்டு வைப்பேன். நெய் போட்டு இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கிட்டே வச்சுக்கலாம். எப்போவுமே பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சிட்டோன்னா பிரசாதம் வந்து நல்லா ஆறிடும். எப்போவுமே வந்து சாமிக்கு சுட சுட நெய்வேத்தியம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பிரசாதம் செஞ்சுட்டு அது நல்லா ஆறின பிறகு அதுக்குள்ளே நம்ம பூஜையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போது ஐஸ்வர்ய தீபம் ஏற்றுறதுக்கு நான் வந்து இப்படி ஒரு பெரிய தட்டு வச்சுட்டு தட்டு மேலே இன்னொரு தட்டு வச்சுருக்கேன். இப்படி சின்னதாக ஒரு தட்டு வச்சுக்கலாம். சுற்றியும் வெத்தலையால் அலங்காரம் பண்ணிக்கிறேன். வெத்தலைன்றது மகாலட்சுமிக்கு ஈடானது. அதனால் காம்பு பகுதியை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா 5 வெத்தலை வச்சுருக்கேன். நம்ம 5 வெத்தலையும் வச்சுக்கலாம், 3 வெத்தலையும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 5 வெத்தலை வச்சு தான் விளக்கேற்ற போகிறேன். வீட்டில் இந்த மாதிரி ஐஸ்வர்ய தீபம் ஏற்றுறது வந்து அவ்வளோ நல்லது. நம்மளோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் ஈடேறும். அதே மாதிரி வீட்டில் வந்து எல்லாமே செல்வம் எல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தீபத்தோட பஞ்சகவ்ய விளக்கு சேர்த்து ஏற்றும் போது வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றும் போது வீட்டில் வந்து ஓமம் செஞ்ச அளவுக்கு பலன் இருக்கும். அதனால் அடிக்கடி வந்து இந்த பஞ்சகவ்ய தீபத்தை வந்து ஏற்றுங்க. நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து கணபதி ஹோமமோ அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சால் ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளால் செய்ய முடியறதில்லைன்னா இந்த மாதிரி நம்ம பஞ்சகவ்ய தீபம் ஏற்றினோன்னாலே நாம் வந்து நம்ம வீட்டில் ஓமம் வாழ்த்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அதனால தான் அப்பப்போ வந்து இந்த தீபத்தை ஏற்றுறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், கீழே நல்ல ஒரு அகல் வச்சுருக்கேன். பெரிய சைஸ் அகல் வச்சுட்டு அதில் நல்ல ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு உப்பு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த விளக்குக்குமே எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி மஞ்சள் தடவிக்கணும். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல மஞ்சளை தடவிட்டு கல்லுப்பு தான் வைக்கணும். நம்ம சால்ட் எல்லாம் வைக்கக்கூடாது. இந்த விளக்கேற்ற கல்லுப்பு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து விளக்கேற்றிக்கணும். கீழே வந்து பாருங்கள், அந்த பெரிய அகலில் கல்லுப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா 2 விளக்கு வச்சு சின்ன அகல் விளக்கும் அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பஞ்சகவ்ய தீபத்தையும் மேலே வச்சுட்டேன். இந்த பஞ்சகவ்ய தீபம் பார்த்திங்கன்னா மாட்டோட சாணம், கோமியம், பால், தயிர், அதுக்கப்புறமா நெய், இந்த 5 பொருளால் தான் இந்த விளக்கை வந்து செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுறது ஓமம் வளர்க்குற அளவுக்கு உகந்ததுன்னு சொல்கிறது. எப்போவுமே இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா நெய் விளக்கால் தான் ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. அதனால் நானுமே நெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தீபத்துக்கு மகாலட்சுமி ஸ்வரூபம் மாதிரி. அதனால் எப்போவுமே இந்த ஐஸ்வர்ய தீபம் ஏற்றுறது, அதுலேயும் ஐஸ்வர்ய தீபத்தோட பஞ்சகவ்ய தீபம் ஏற்றுறது வந்து அவ்வளோ உகந்தது. நான் வந்து இப்படி பூ போட்டு எல்லாமே அலங்காரம் பண்ணிக்கினேன். நம்மளோட திருப்தி தான் இது எல்லாமே. ஏன்னா பாருங்கள், அந்த தீபத்துக்கு இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்ட பிறகு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பூ போட்டு அலங்காரம் பண்ணிட்ட பிறகு இன்றைக்கி தாம்பூலத்துக்கு நான் வந்து வெத்தலை பாக்கன்றது கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது தாம்பூலம் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. தாம்பூலத்துக்கு நான் வந்து எப்போவுமே தாம்பூலம்ன்றது வெத்தலை பாக்கு தான். வெத்தலை பாக்கு வச்சுட்டு இன்றைக்கி வீட்டில் இருந்த பழம் வச்சு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி புள்ளியார்கிட்டையுமே தாம்பூலம் வச்சு எல்லா விளக்குமே ஏற்றிட்டேன். நம்ம எத்தனை விளக்கு ஏற்றுறோன்றது இல்லை. நம்ம 3 விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் ஒத்த விளக்கு மட்டும் எப்போவுமே ஏற்றக்கூடாது. அப்படின்னா ஒரே விளக்கு ஏற்றக்கூடாது. 3 விளக்காக ஏற்றி வைக்கலாம் பூஜை ரூமில். நான் வந்து 9 விளக்கு ஏற்றி வைப்பேன். எனக்கு விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால 9 விளக்கு ஏற்றுவேன். அதில் 2 நெய் விளக்கு ஏற்றுவேன். மீதி எல்லாமே எண்ணெய் ஊற்றி ஏற்றுவேன். இப்படி எல்லா விளக்குமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பஞ்சகவ்ய விளக்குமே ஏற்றிட்டேன். இப்போ பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றிட்ட பிறகு இது வந்து
ஜவ்வாது சேர்க்குறேன். ஜவ்வாதுன்றது மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஜவ்வாது, அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம், இது எல்லாமே நம்ம பூஜையில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜவ்வாது பூ மேலே தூவி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தையும் இந்த மாதிரி விளக்கில் வந்து சேர்த்துட்டேன். விளக்கில் சேர்க்கும்போது அந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து நல்லா நின்று சுற்றி நல்லா எரியும். அதனால் இப்படி விளக்குக்குமே சேர்த்துட்டேன். கற்பூரம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் விளக்கு வந்து நல்லா நின்று எரியுது. இது வந்து அடியிலேருந்து நல்லா எரிஞ்சு வரணும். அந்த சாம்பலை வந்து கீழே போட்டுடாதீங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற உப்பும் நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணியிருக்கிறோம், அதனால் வெளியில் எல்லாம் கொட்டக்கூடாது. அதை வந்து நீங்கள் சனிக்கிழமை எடுத்து சிங்கில் சேர்த்துடுங்க. தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து சிங்கில் ஊற்றிட்டிங்கனாலே போதும். அதை முக்கியமாக வந்து வெளியில் எங்கேயும் போட்டுடாதீங்க. அதே மாதிரி நம்ம ஏற்றிருக்கிற பஞ்சகவ்ய விளக்கு நல்லா எரிஞ்ச பிறகு சாம்பல் ஆகிடும். அந்த சாம்பல் வந்து விபூதிக்கு ஈடானது. அதனால் அதை வந்து கீழே போட்டுடாமல் கொஞ்சமாக நெய் போட்டு குழச்சி வச்சுட்டு அதை வந்து நெத்தியில் இட்டுன்னு போனீங்கன்னா நீங்கள் போகிற வேலைங்க வந்து வெற்றிகரமாக முடியும். இந்த வெள்ளிக்கிழமை பூஜை நான் இப்படி தான் பண்ணேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.